ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஸ்டர் ரெண்டு வாழ்க்கையில் ரெண்டாவது விஷயத்தையே பண்ணி ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால ரெண்டுன்னு பேர் எடுத்த உங்களுக்கே இவ்வளவு சுருன்னு ஏறுதுன்னா, மெரிட்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி நம்பர் 1 கண்ட்ரியில் நம்பர் 1 கம்பெனியில் நம்பர் 1 சீட்டில் இருக்கிற எனக்கு எவ்வளவு ஏறும். ஆமாங்க, நம்ம இளைய தளபதி விஜயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நியூஸ் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோலிவுட்லேயே டாப் ஹீரோக்களில் ஒருத்தர் தாங்க நம்ம தளபதி விஜய். அது மட்டும் இல்லைங்க, கோலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்குகிற லிஸ்ட்டில் நம்ம விஜயும் இருக்கிறாங்க. ஏன் ரஜினி இடத்தை பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிற கூட செய்கிறாங்கங்க. ஸோ அதனால தான் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு கோடிக்கணக்கில் கொடுக்கறதுக்கு யோசிக்கவே மாட்டுறாங்க. அந்த வகையில் இவர் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் தளபதி விஜயோட அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் சொல்கிறாங்கங்க. ஏன்னா அவர் தான் இவருக்காக கதைகளை கேட்குறது, அதுக்கப்புறம் நல்ல நல்ல கதைகளை வச்சுருக்கிற டேரக்டர்லாம் இவரை வச்சு படம் எடுக்க சொல்லி நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறது, இப்படின்னு நல்ல பக்கபலமாக இருந்திருக்காரு அவரோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர். தமிழ் சினிமாவில் நடிகராக என்ட்ரி கொடுத்து இப்போ அரசியல் ஆசையில் இருக்கிறவர் தாங்க நம்ம தளபதி விஜய். இவருக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்துச்சுங்க. முக்கியமாக அவரோட ஃபஸ்ட்டு படமான நாளைய தீர்ப்பு படத்தில் இவரோட உடம்பை வச்சே நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ ப்ராப்ளத்தை தாண்டி இப்போ தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம தளபதி விஜய். அது மட்டும் இல்லைங்க, இப்போ கோட்ன்ற படத்தில் நடிச்சுட்டு வராரு. இதை தாண்டி இன்னொரு படத்தில் கமிட் ஆகிருக்காரு. அந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன், முழுக்க அரசியல்லே இறங்க போறேன்னு சொல்லிட்டாருங்க நம்ம தளபதி விஜய். அந்த வகையில் இவர் லாஸ்ட்டாக நடிக்க போகிற படத்துக்கு டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற ஜூன் மாதம் வர்றதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவரோட கடைசி படத்துக்கு டைரக்டர் யார், ஹீரோயின் யார், என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.